அன்பான ஓப் சேனல் நேயர்களே, உங்கள் அனைவரையும் மீண்டுமாக சந்திப்பதில் நான் மிகவும் மகிழ்ச்சி கொள்கின்றேன். நேயர்களே, நாம் தொடர்ச்சியாக எழுதிருங்கள் வாலிபர்களே, இது உங்களுடைய காலம் என்ற தலைப்பின் கீழாக நாம் தேவ செய்திகளை நாம் கேட்டு வருகிறோம். இதனாலும் கூட நாம் கேட்க இருக்கக்கூடிய செய்தியின் தலைப்பு, உங்கள் எண்ணங்களே உங்கள் வாழ்க்கை. யுவர் தாட்ஸ் இஸ் யுவர் லைஃப். கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். நேசிக்கிற அன்பின் ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையை நாங்கள் தியானிக்கும்படியாக வந்திருக்கிறோம். எங்களோடு கூட நீர் பேசுங்க. விசேஷமாய் இந்த செய்தியானது வாலிபர்களை தொட கிருபை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தினால் கேட்கிறோம் எங்கள் பிதாவே, ஆமேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அநேக நேரங்களில் நம்முடைய வாழ்க்கை எவ்வாறு அமைகிறது என்று நாம் பார்க்கும் பொழுது, நம்முடைய சிந்தனைகள், நம்முடைய எண்ணங்களே நம்முடைய வாழ்க்கையாக இருக்கிறது என்று நாம் பார்க்கிறோம். நாம் என்ன சிந்திக்கிறோமோ, என்ன யோசிக்கிறோமோ, எதை குறித்து அதிகமாக பேசுகின்றோமோ அதுவே நம்முடைய வாழ்க்கையாக இருக்கிறது என்று பார்க்கிறோம். இதுவும் குறிப்பாக வாலிபர்களே, உங்கள் வாலிப நாட்களிலே நீங்கள் எதை சிந்திக்கிறீர்களோ அதுவாகவே உங்கள் வாழ்க்கை மாறக்கூடியதாக இருக்கிறது. ஆகையால் உங்களுடைய சிந்தனையிலே கவனம் இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது என்று நாம் பார்க்கிறோம். இதனாலும் கூட நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம் 23வது வசனம், எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள், அதினின்று ஜீவ ஊற்று புறப்படும். இங்கே வேதம் சொல்லக்கூடிய ஒரு காரியம், உன்னுடைய இருதயத்தை நீ காத்துக்கொள், அதாவது உன்னுடைய எண்ணங்களும் உன்னுடைய சிந்தனைகளையும் நீ காத்துக்கொள். ஏனென்றால் அதிலிருந்து ஜீவ ஊற்று புறப்படும். உன்னுடைய வாழ்க்கை ஜீவ ஊற்றாக மாற வேண்டும் என்றால் உன்னுடைய இருதயத்திலே நீ எதை சேர்த்து வைக்கிறாய் என்பது மிக மிக முக்கியமானது. உன்னுடைய சிந்தனையிலே என்ன இருக்கிறது என்பது மிக மிக முக்கியமானதாக இருக்கிறது என்று நாம் பார்க்கிறோம். கலாத்தியர் 6ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கும் பொழுது அங்கே சொல்லப்பட்டு இருக்கிறது, நாம் கிறிஸ்துவுக்குள் வளர்க்கப்பட வேண்டும், கர்த்தருக்குள் வளர்க்கப்பட வேண்டும். அவ்வாறு வளர்க்கப்படும் பொழுது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்யக்கூடியவராக இருக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, வேதம் நமக்கு சொல்லக்கூடிய ஒரு காரியம், மனிதன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான் என்று. ஆகையால் இந்த நாளிலே அருமையான வாலிபர்களே, உங்களுடைய சிந்தனைகள் என்ன, உங்களுடைய எண்ணங்கள் என்ன? ஏனென்றால் அதுதான் உங்களுடைய வாழ்க்கையாக மாறப்போகின்றது. பவுல் இவனமாக சொல்கின்றார், பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம், என்னை பலப்படுத்துகின்ற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலனுண்டு. பவுலை குறித்து நாம் வாசிக்கும் பொழுது அவருடைய சிந்தனை, அவருடைய எண்ணங்கள் எப்பொழுதுமே கிறிஸ்து கிறிஸ்து கிறிஸ்து. நான் கிறிஸ்துவுக்காக நான் இதை செய்ய வேண்டும், கிறிஸ்துவுக்காக நான் அதை செய்ய வேண்டும், இயேசு கிறிஸ்துவை அறிகின்ற அறிவுக்காக நான் எல்லாவற்றையும் நான் இலக்க ஆயத்தமாக இருக்கிறேன் என்று பவுல் அவருடைய சிந்தனைகள் அனைத்துமே இவ்வனமாக இருந்தது என்று நாம் பார்க்கிறோம். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே, கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையை உங்களிலும் இருக்க கடவுது என்று வேதம் சொல்லக்கூடியதை பார்க்கிறோம். பவுலை குறித்து பார்க்கும் பொழுது, என்னை பலப்படுத்துகின்ற ஒரு கிறிஸ்து, ஆகையால் என்னை பலப்படுத்துகின்ற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலனுண்டு என்று சொல்லக்கூடியதை பார்க்கிறோம். அருமையான வாலிபர்களே, உங்களுடைய சிந்தனையை நீங்கள் வைத்து இந்த உலகத்திலே பெரிய பெரிய காரியங்களை நீங்கள் சாதிக்கலாம், பெரிய பெரிய சவால்களை நீங்கள் சந்திக்கலாம், உங்கள் வாழ்க்கையை உங்களால் மாற்ற முடியும் என்று நாம் பார்க்கிறோம். ஆனால் அநேக நேரங்களில் வாலிபர்கள் அவர்களுடைய சக்தி என்ன என்பதை அவர்கள் மறந்து போய்விட்டார்கள். இந்த உலக இன்பத்திலும் சிற்றின்பத்திலும் மாட்டி சிக்கி தவித்து கொண்டு இருக்கிறார் என்று பார்க்கிறோம். அவருடைய எண்ணங்கள் நித்தமும் பொல்லாப்பாக இருக்கிறது என்று நாம் பார்க்கிறோம். இன்று இந்த நாளிலே உங்களுடைய சிந்தனை என்னவாக இருக்கிறது என்பதை நீங்கள் சோதித்து பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. பிரியமானவர்களே, அநேக வாலிபர்களை குறித்து நாம் வேதாகமத்திலே படித்து வந்து கொண்டு இருக்கின்றோம். இந்த நாளில் கூட கெட்ட குமாரன் கதையிலே சொல்லப்பட்ட அந்த இளைய குமாரனை குறித்ததான கதையை நாம் இந்த நாளில் கூட நாம் படிக்க போகின்றோம். இந்த இளைய குமாரனுடைய சிந்தனை எப்படி இருந்தது என்றுதான் இந்த நாளில் கூட நாம் அதிகமாக பார்க்க போகின்றோம். லூக்கா 15ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் 12ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது இந்த கதை தூங்கக்கூடியதை நம்மால் பார்க்க முடியும். பிரியமானவர்களே, நான் வாசிக்கின்றேன். பின்னும் அவர் சொன்னது, ஒரு மனுஷனுக்கு 2 குமாரர்கள் இருந்தார்கள். அவர்களில் இளையவன் தகப்பனை நோக்கி, தகப்பனே, ஆஸ்தியில் எனக்கு வரும் பங்கை எனக்கு தர வேண்டும் என்றான். அந்தபடியே அவன் அவர்களுக்கு தன் ஆஸ்தியை பங்கிட்டு கொடுத்தான். இங்கே நாம் பார்க்கும் பொழுது இந்த இளையகுமாரன் செய்த முதல் தவறு என்ன என்று நாம் பார்க்கும் பொழுது, தவறு என்பதை விட இந்த இளையகுமாரன் அவன் சிந்தித்த முதல் சிந்தனை என்ன என்று நாம் பார்க்கும் பொழுது, இந்த இளையகுமாரன் என்ன யோசிக்கிறான் என்று பார்க்கும் பொழுது, என்னுடைய தகப்பனிடத்தில் அநேக ஆஸ்திகள் இருக்கிறது, அவர் மாத்திரம் வைத்து அனுபவித்து கொண்டு இருக்கிறார்,
அவர் மாத்திரம் மகிழ்ச்சியாக இருக்கிறார். என்னுடைய ஆஸ்தியை நான் கேட்கப் போகின்றேன், என்னுடைய ஆஸ்தியை என்னுடைய தகப்பனிடம் நான் கேட்கப் போகின்றேன் என்று அவன் தன்னுடைய தகப்பனிடம் தன்னுடைய ஆஸ்தியை அவன் கேட்டான் என்று பார்க்கிறோம். இன்று நம்முடைய வாழ்க்கையில் கூட இந்த கெட்ட குமாரனைப் போல, இந்த இளைய குமாரனைப் போல நாம் இருக்கின்றோம் பிரியமானவர்களே. அநேக நேரங்களில் பெற்றோருக்கு விரோதமாக வாலிப பிள்ளைகள் இருக்கிறதை பார்க்கிறோம். பெற்றோருடைய வார்த்தையை கேட்காத வாலிப பிள்ளைகள் அநேகர்கள் இருக்கக்கூடியதை நாம் பார்க்கிறோம் பிரியமானவர்களே. தனக்கு பணம் தேவை, தனக்கு ஆஸ்தி தேவை என்று தன்னுடைய தகப்பனை நோக்கி அவன் கேட்டான் என்று பார்க்கிறோம். காரணம் என்ன? அவனுடைய சிந்தனையில் இருந்தது அனைத்துமே பணம் இருந்தால் நாம் எதை வேண்டுமானாலும் சாதிக்கலாம் என்ற சிந்தனை அவனுக்குள் இருந்தது. உண்மைதான், பணம் இருந்தால் நிச்சயமாகவே அநேக காரியங்களை சாதிக்கலாம். ஆனால் எல்லா காரியத்தையும் பணத்தை வைத்து நம்மால் வெல்ல முடியாது பிரியமானவர்களே. பணத்தை வைத்து நம்மால் இந்த உலகத்தை நிச்சயமாகவே வெல்ல முடியாது பிரியமானவர்களே. ஆனால் இங்கே இந்த கெட்ட குமாரன் அவனுடைய முதல் சிந்தனை எப்படி இருந்தது என்று பார்க்கும் பொழுது, பணம் இருந்தால் எதை வேண்டுமானாலும் சாதிக்கலாம், ஆகையால் என்னுடைய தகப்பனிடம் நான் சென்று நான் சண்டை போட்டு என்னுடைய பணத்தை நான் பெற்றுக்கொள்ளப் போகின்றேன், என்னுடைய ஆஸ்தியை நான் பெற்றுக்கொள்ளப் போகின்றேன் என்று அவன் சென்றான் என்று பார்க்கிறோம். இன்று கூட அநேக செய்தித்தாள்களை நம்மால் பார்க்க முடிகின்றது. பிள்ளைகள் பெற்றோர்களை அடித்து பணத்தை பறித்து செல்லக்கூடிய சம்பவங்களை நாம் நிச்சயமாகவே இன்றைய தாள்களில் கூட இதழ்களில் கூட நம்மால் வாசிக்க முடிகின்றது பிரியமானவர்களே. இன்றைக்குரிய காலம் மிக கொடூரமாக இருக்கக்கூடியதை பார்க்கிறோம். யாத்திராகம் 20ஆம் அதிகாரத்திலே ஆண்டவர் சொல்லக்கூடிய 5வது கற்பனை, பூமியிலே உன் ஆயுசு நாட்கள் நீடித்திருப்பதற்கு உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக. வாலிபனே, உன் வாழ்க்கை சரியாக அமைய வேண்டும் என்றால் நீ நினைக்க வேண்டிய முதல் சிந்தனை என்ன என்று பார்க்கும் பொழுது, உன்னுடைய பெற்றோர்களை நீ கனம் பண்ண வேண்டும், பெற்றோருடைய வார்த்தைக்கு செவி சாய்க்க வேண்டும், பெற்றோர்கள் நடந்த பாதையை நீ பின்பற்ற வேண்டும், நன்மையான பாதையை பின்பற்ற வேண்டும். அநேக நேரங்களில் என்னுடைய பெற்றோர், என்னுடைய தந்தை தவறான வழியில் செல்கின்றார், நானும் செல்கின்றேனே என்று சொல்வார்கள். கர்த்தருக்குள் அவர்கள் செய்யக்கூடிய சரியான வழியை நீங்கள் பின்பற்ற வேண்டும் என்று வேதம் சொல்லக்கூடியதை பார்க்கிறோம். ஆம், பெற்றோர்களுக்கு நீங்கள் கீழ்ப்படியும் பொழுது உங்கள் வாழ்க்கை மாறக்கூடியதை பார்க்கிறோம். ஆனால் இந்த கதையிலே இந்த இளைய குமாரன் பெற்றோருக்கு கீழ்ப்படியவில்லை, தன்னுடைய தகப்பனுக்கு கீழ்ப்படியவில்லை. அவர் எதிர்த்து நின்று அவருடைய சிந்தனை எப்படி இருந்தது என்றால், என்னுடைய அப்பா கிட்ட இருந்து நான் எப்படியாவது என்னுடைய பொருளை நான் வாங்கிடணும் அப்படின்ற எண்ணத்தில் இந்த இளைய குமாரன் இருக்கிறத நாம் என்ன பண்ணுறோம்னு சொன்னால் பார்க்கிறோம் பிரியமானவர்களே. இரண்டாவது சிந்தனை, இந்த இளைய குமாரனுடைய மனதில் வந்த இரண்டாவது சிந்தனை என்ன என்று நாம் பார்க்கும் பொழுது, அவன் அனைத்தையுமே செலவழிக்க அவன் தீர்மானித்தான். அவன் பெற்றுக்கொண்ட பணத்தை, அவன் பெற்றுக்கொண்ட ஆஸ்தியை செலவழிக்க அவன் தீர்மானித்தான். 13ஆம் வசனம், சில நாளுக்கு பின்பு இளைய மகன் எல்லாவற்றையும் சேர்த்து கொண்டு தூர தேசத்துக்கு புறப்பட்டு போய் அங்கே துன்மார்க்கமாய் ஜீவனம் பண்ணி தன் ஆஸ்திகளை அழித்து போட்டான். இங்கே பார்க்கும் பொழுது தன்னுடைய பணத்தை அவன் செலவழித்தான், தான் சேமித்து வைத்த ஆஸ்தியை அவன் செலவழித்தான் என்று பார்க்கிறோம் பிரியமானவர்களே. அவனுடைய மனதில் அவன் என்ன யோசித்தான்? முதலில் என்னுடைய அப்பாவிடம் நான் சண்டை போட்டு என்னுடைய பணத்தை நான் கைப்பற்ற வேண்டும், முதல் சிந்தனை. இரண்டாவது சிந்தனை என்ன ஆனது என்று பார்க்கும் பொழுது, தன்னிடம் இருந்த பணத்தை அவன் எடுத்து சென்று தன்னுடைய நண்பர்களோடு கூட அவன் செலவழித்து, வசனம் சொல்கின்றது அவன் துன்மார்க்கமாய் செலவழித்தான் என்று சொல்லப்பட்டு இருக்கிறதை பார்க்கிறோம். இன்று அநேக நேரங்களில் பணம் நம்முடைய கைகளில் இருக்கும் பொழுது நாம் என்ன செய்கிறோம் என்று தெரியாமல் போய்விடுகின்றது. குறிப்பாக வாலிப பிள்ளைகளுடைய கைகளிலே பணம் இருக்கும் பொழுது அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று அவர்களுக்கே தெரியகின்றதில்லை பிரியமானவர்களே. அநேக நேரங்களில் வாலிபர்களுடைய கரங்களிலே பணம் இருக்கும் பொழுது அவர்கள் துன்மார்க்கமாய் அந்த பணத்தை செலவழிக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் என்று பார்க்கிறோம். ஆனால் அதே நேரத்தில் வேதாகமத்திலே அந்த பணத்தை ஞானமாய் செலவழித்த வாலிபர்களும் வேதாகமத்தில் இருக்கிறதை நம்மால் பார்க்க முடிகின்றது பிரியமானவர்களே. நீங்கள் இந்த இளைய குமாரனைப் போல உங்கள் கரங்களில் இருக்கக்கூடிய பணத்தை நீங்கள் எவ்வாறு செலவழித்து கொண்டிருக்கிறீர்கள்? இந்த இளைய குமாரனைப் போல உங்களுடைய கரங்களில் இருக்கக்கூடிய தாளந்துகளை நீங்கள் எவ்வாறு செலவழித்து கொண்டிருக்கிறீர்கள்? இந்த இளைய குமாரனைப் போல கர்த்தர் உங்களுக்கென்று கொடுத்த நேரத்தை நீங்கள் சரியாய் செலவழிக்கின்றீர்களா, அல்லது அந்த நேரத்தை வீணாக்கி கொண்டிருக்கிறீர்களா என்பதை சற்று நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் பிரியமானவர்களே. இந்த இளைய குமாரன் நினைத்தான், இந்த பணத்தை நான் செலவழிக்கப் போகின்றேன் என்று. அவன் தவறாக துன்மார்க்கமாக ஜீவனம் பண்ணான் என்று நாம் பார்க்கிறோமாம் பிரியமானவர்களே. பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாய் இருக்கிறது என்று வேதம் சொல்லக்கூடியதை பார்க்கிறோம். இன்று நம்முடைய வாழ்க்கையிலே பணம் வந்துவிட்டது என்றால் நாம் என்ன செய்கிறோம் என்பது மிக முக்கியமானதாக இருக்கிறது என்று பார்க்கிறோம். ஐஸ்வர்யவானாய் ஆன அந்த பணக்காரனுக்கு அந்த பணத்தை நீ ஏழைகளுக்கு கொடு என்று சொன்ன பொழுது அந்த வாலிபனுக்கு கொடுக்க மனதில்லாமல் போய்விட்டது என்று நாம் பார்க்கிறோம். இன்று அநேக
அநேகர்கள் இன்று நம்முடைய வாழ்க்கையில் கூட நாம் இப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம். பணத்தை வைத்து நிச்சயமாகவே நம்மால் பரலோக ராஜ்யத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. மூன்றாவது சிந்தனை, அவன் என்ன சிந்தித்தான் என்று நாம் பார்க்கலாம். லூக்கா 15:15 வசனம், அந்த தேசத்து குடிகளில் ஒருவனிடத்தில் போய் ஒட்டி கொண்டான். அந்த குடியானவன் அவனை தன் வயல்களில் பன்றிகளை மேய்க்கும்படி அனுப்பினான். மூன்றாவது சிந்தனை என்ன என்று பார்க்கும் பொழுது, அவனிடம் இருந்த பணம் அனைத்தும் செலவழிந்தது. என்ன செய்வதென்று இவனுக்கு தெரியவில்லை. அப்பொழுது அந்த தேசத்திலே பஞ்சம் வந்துவிட்டது, சாப்பிடுவதற்கு உணவில்லை. அப்பொழுது அவன் ஒருவனிடம் போய் சேர்ந்து கொள்கின்றான். எதற்காக சேர்ந்து கொள்கின்றான்? இந்த பன்றிகளை நான் மேய்க்கப் போகிறேன் என்று அவன் அந்த இடத்துல போய் வேலைக்காக சேர்ந்து கொண்டான் என்று பார்க்கிறோம். அவனுடைய சூழ்நிலையை பாருங்களேன். முதலில் பணம் வேண்டும் என்று சண்டை போட்டு சிந்திக்கிறான். இரண்டாவது, அவன் நிச்சயமாகவே அந்த பணத்தை செலவழிக்க வேண்டும் என்று சிந்திக்கிறான். மூன்றாவது, பன்றிகளை மேய்த்தால் எனக்கு உணவு கிடைக்கும் என்று பன்றிகளை மேய்க்க அவன் சிந்தித்தான் என்று பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய சிந்தனைகள் எப்படி என்பதை சற்று சிந்தித்து பாருங்கள். இந்த இளைய குமாரன் என்ன சிந்தித்தானோ அதுவாகவே அவனுடைய வாழ்க்கை மாறக்கூடியதை நம்மால் பார்க்க முடிகின்றது. பணம் வேண்டும் என்று அவன் சிந்தித்தான், அந்த பணத்தை வாங்கிவிட்டான். ஒவ்வொன்றாக அவனமாகவே மாறக்கூடியதை பார்க்கிறோம். இதுக்கு அடுத்து நாம் பார்க்கும் பொழுது என்ன நடந்தது என்று பார்க்கும் பொழுது, அவன் பன்றிகளை மேய்க்க தீர்மானித்தான். இன்று அநேக நேரங்களில் நம்முடைய சிந்தனைகள் தவறாக இருக்கும் பொழுது, நம்முடைய பாதைகள் தவறாக செல்லும் பொழுது, நம்முடைய வாழ்க்கை கூட இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான வாலிபர்களே, நீங்கள் நடக்கக்கூடிய பாதையை சற்று சிந்தித்து பாருங்கள். நீங்கள் பார்க்கக்கூடிய காட்சியை சற்று சிந்தித்து பாருங்கள். நீங்கள் எதை பார்த்து கொண்டு இருக்கிறீர்கள், நீங்கள் எதை பேசிக்கொண்டு இருக்கிறீர்கள், நீங்கள் என்ன செய்து கொண்டு இருக்கிறீர்கள் என்பதை சற்று சிந்தித்து பாருங்கள். ஏனென்றால் உங்களுடைய சிந்தனையே உங்களுடைய வாழ்க்கையாக மாறுகின்றது. இந்த இளைய குமாரனுடைய வாழ்க்கை பன்றியை மேற்கத்தக்கதாக மாறியதற்கு காரணம் என்ன என்று பார்க்கும் பொழுது, அவன் தீர்மானித்தான், நான் பன்றியை மேய்க்கப் போகிறேன் என்று. பணம் செலவழித்து விட்டது, நான் ஏதாவது வேலை செய்து சம்பாதிக்கலாம் அல்லது வேறு ஏதாவது செய்யலாம் என்று அவன் நினைத்திருந்திருக்கலாம். ஆனால் அவனுடைய மனதில் தோன்றினது, நான் பன்றிகளை மேய்க்கப் போகிறேன். அவன் ஏன் நான் ஒரு வியாபாரம் செய்யக்கூடாது, நான் ஏன் வேறு ஏதாவது வேலை செய்யக்கூடாது யோசித்திருக்கக்கூடாது. ஆனால் இவன் யோசித்தது, நான் பன்றிகளை மேய்க்கப் போகிறேன் என்று. அவன் மேய்க்கப் போகிறேன் என்று யோசித்த நிமித்தமாக அவன் பன்றிகளை மேய்க்கச் சென்றான் என்று பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில் கூட வாலிபர்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, நீங்கள் என்ன சிந்திக்கிறீர்களோ அதுவாகத்தான் உங்களுடைய வாழ்க்கை மாறக்கூடியதாக இருக்கிறது என்று பார்க்கிறோம். இவன் பன்றிகளை மேய்க்க தீர்மானித்தான், பன்றிகளை மேய்த்தான் என்று பார்க்கிறோம். அதுக்கடுத்து என்ன நடந்தது என்று பார்க்கும் பொழுது, லூக்கா 15:6 பன்றியின் உணவை தின்ன தீர்மானித்தான். இந்த பன்றியின் உணவை தின்னலாம், ஏனென்றால் உணவு பற்றாக்குறை, உணவில்லை, என்ன செய்வதென்று தெரியவில்லை. பன்றியின் உணவை தின்னலாம் என்று அவன் சிந்திக்கக்கூடியவனாக காணப்பட்டான் என்று பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில் கூட நம்முடைய சிந்தனைகள் எப்படி என்பதை சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். கடைசியில் பன்றியின் உணவை தின்ன அவன் தன்னுடைய வாழ்க்கையை அவன் அர்ப்பணித்தான், தீர்மானித்தான் என்று பார்க்கிறோம். இந்த ஒரு சூழ்நிலையில்தான் அவனுடைய வாழ்க்கையிலே ஒரு நல்ல சிந்தனை ஏற்படுகின்றது, நல்ல எண்ணம் துவங்கக்கூடியதை பார்க்கிறோம். என்ன என்று பார்க்கும் பொழுது லூக்கா 15:18 தகப்பனுக்கு செல்ல தீர்மானித்தான், தகப்பனிடத்திற்கு அவன் செல்ல தீர்மானித்தான். 18வது வசனம் வாசிக்கின்றேன். இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல, உம்முடைய கூலிக்காரில் ஒருவனாக என்னை வைத்துக்கொள்ளும் என்பேன் என்று சொல்லி எழுந்து புறப்பட்டு தன் தகப்பனிடத்திற்கு வந்தான். இங்கே பார்க்கும் பொழுது இந்த கெட்ட குமாரன் அவன் நினைத்த இன்னொரு காரியம் என்ன என்று பார்க்கும் பொழுது வேதம் சொல்கின்றது, தன்னுடைய தகப்பன் இடத்திற்கு அவன் செல்ல தீர்மானித்தான். அவன் பார்க்கிறான், ஒரு கட்டத்திற்கு மேல் இந்த வாழ்க்கை இப்படி இருக்கிறதே, மோசமான ஒரு சூழ்நிலை நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேனே, இந்த வாழ்க்கை மாற வேண்டும் என்றால் இதற்கு ஒரே ஒரு வழி, என்னுடைய தகப்பன் இடத்துக்கு நான் செல்ல வேண்டும். என் தகப்பனிடத்துக்கு சென்று நான் அவரிடம் இருந்தால் போதும், அவரிடம் நான் ஒரு கூலி வேலை செய்தால் கூட பரவாயில்லை, ஆனால் என்னுடைய தகப்பனிடத்துக்கு நான் செல்கிறேன் என்று அவன் செல்லக்கூடிய ஒரு காரியத்தை நாம் பார்க்கின்றோம். அருமையான வாலிப பிள்ளைகளே, ஆண்டவரை விட்டு தொலைதூரத்துக்கு நீங்கள் சென்று விட்டீர்களா? இந்த உலகத்தின் பாவத்திலே இழுக்கப்பட்டு தொலைதூரத்துக்கு செல்லப்பட்டீர்களா, சென்று கொண்டு விட்டீர்களா? அல்லது இந்த உலகத்தின் கஷ்டத்தின் துன்பத்தின் மத்தியிலே நீங்கள் எங்கேயோ ஒரு மூலையில் இருக்கிறீர்களா? ஆண்டவர் உங்களை பார்த்து அழைக்கிறார். இந்த கெட்ட குமாரன் தன்னுடைய தகப்பனை தேடி போனது போல நீங்களும் உங்களுடைய சிந்தனையிலே கர்த்தரை தேட வேண்டும். அவரை தேடக்கூடிய சிந்தனைகள் உங்களுடைய இருதயத்தில் இருக்கும் பொழுது ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடியவராக இருக்கிறார் என்று பார்க்கிறோம்.
வேதம் சொல்கின்றது, கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள் என்று வேதம் சொல்லக்கூடியதை பார்க்கிறோம். ஏசாயா 55ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கின்றோம், என்னுடைய நினைவுகள் உன்னுடைய நினைவுகள் அல்ல என்று கர்த்தர் சொல்லக்கூடியதை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, கர்த்தர் நம்முடைய வாழ்க்கை குறித்து அவர் பெரிய திட்டங்களையும் பெரிய நோக்கங்களையும் அவர் வைத்திருக்கிறார். அதை நாம் நம்ப வேண்டும், அதை நாம் விசுவாசிக்க வேண்டும். அதுக்கடுத்த சிந்தனை, இந்த இளைய குமாரன் என்ன சிந்தித்தான் என்று நாம் பார்க்கலாம். தகப்பனிடத்தில் வேலைக்காரனாக சேர தீர்மானித்தான். தகப்பனிடத்தில் வேலைக்காரனாக சேர அவன் தீர்மானித்தான். இந்த இளைய குமாரன் என்ன நினைத்தான் என்றால், என்னுடைய தகப்பனுடைய ஆஸ்தியெல்லாம் நான் வாங்கி வந்தேன், எனக்குரியதெல்லாம் நான் வாங்கிவிட்டேன். ஆகையால் இனி என்னுடைய தகப்பன் என்னை ஏற்றுக்கொள்வாரா ஏற்றுக்கொள்ள மாட்டாரா என்று தெரியாது. ஆகையால் ஒருவேளை என்னுடைய தகப்பன் என்னை ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று சொன்னால் அவரிடம் நான் எப்படியாவது கெஞ்சி நான் அவருடைய பண்ணையில் அல்லது அவரோடு கூட ஒரு வேலைக்காரனாவது நான் சேர வேண்டும் என்ற அந்த ஒரு எண்ணத்தில் தன்னை முழுவதுமாக அவன் தாழ்த்தினான் என்று பார்க்கிறோம். அவ்வாறு அவன் தாழ்த்தின நிமித்தமாகத்தான் தன்னுடைய தகப்பனை நோக்கி அவன் சென்றான் என்று பார்க்கிறோம். இன்று நம்முடைய வாழ்க்கையில் கூட கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவிடம் வருவதற்கு அநேக காரியங்கள் தடையாக இருக்கிறது. நம்முடைய பாவங்கள் தடையாக இருக்கிறது, நம்முடைய பெருமை தடையாக இருக்கிறது, நம்முடைய மேன்மை தடையாக இருக்கிறது. சற்று சிந்தித்து பாருங்கள் வாலிப பிள்ளைகளே, கர்த்தரிடத்தில் வர நீங்கள் ஆயத்தமாக இருக்கிறீர்களா? கர்த்தர் உங்களை அழைக்கக்கூடியவராக இருக்கிறார். கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடியவராக இருக்கிறார். அவர் ஒருவர் மாத்திரமே உங்களுடைய வாழ்க்கையிலே மாற்றத்தை கொண்டு வர முடியும். வாசிக்கிறேன் 19ஆம் வசனம். இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல, உம்முடைய கூலிக்காரில் ஒருவனாக என்னை வைத்துக்கொள்ளும் என்பேன் என்று சொல்லி எழுந்து புறப்பட்டு தன் தகப்பனிடத்திற்கு வந்தான். அவன் தூரத்தில் வரும்பொழுது அவனுடைய தகப்பன் அவனை கண்டு மனதுருகி ஓடி அவன் கழுத்தை கட்டி கொண்டு அவனை முத்தம் செய்தான். இங்கே நாம் பார்க்கும் பொழுது எவ்வளவு அற்புதமான ஒரு காட்சி நடைபெறக்கூடியதை பார்க்கிறோம். 7வது காரியம், தகப்பனுடைய முத்தத்தையும் உடையையும் அவன் ஏற்றுக்கொண்டான். அவன் நினைத்து சென்றது ஒன்று, ஆனால் அங்கே நடந்தது ஒன்று. தகப்பன் இடத்தில் வேலைக்காரனாக சேர வேண்டும் என்று நினைத்தான். ஆனால் தகப்பன் அவரை கட்டி அணைத்து அரவணைத்து முத்தம் கொடுக்கக்கூடிய ஒரு காட்சியை இங்கே பார்க்கிறோம். இதை இந்த வேலைக்காரன் ஏற்றுக்கொண்டான், இதை இந்த குமாரன் ஏற்றுக்கொண்டான் என்று பார்க்கிறோம். அப்பா என்னை ஏற்றுக்கொண்டார், அப்பா என்னை கட்டி அணைத்தார், அப்பா என்னை முத்தம் செய்தார் என்று அவன் மகிழ்ச்சியோடு அவனுடைய வாழ்க்கை மாறினதை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, நாம் தொடர்ந்து வாசிக்கும் பொழுது 21ஆம் வசனத்திலே நாம் வாசித்தோம், குமாரன் தகப்பனை நோக்கி, தகப்பனை பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன், இனிமேல் உம்முடைய குமாரன் என்று நான் சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல என்று சொல்லி, அப்பொழுது தகப்பன் தன் ஊழியக்காரனை நோக்கி, நீங்கள் உயர்ந்த வஸ்திரத்தை கொண்டு வந்து இவனுக்கு உடுத்தி இவன் கைக்கு மோதிரத்தையும் கால்களுக்கு பாதரட்சையும் போடுங்கள். இங்கே நாம் பார்க்கும் பொழுது இந்த இளைய குமாரன் அவன் ஏறெடுக்கக்கூடிய ஒரு கோரிக்கை, அப்பா நான் உமக்கு விரோதமாகவும் பரத்துக்கு விரோதமாகவும் நான் பாவம் செய்து விட்டேன், நான் உம்முடைய பிள்ளை என்று அழைக்கப்படுவதற்கு அருகதை அற்றவனாகியிருக்கிறேன், என்னை தயவாய் கண்ணோக்கி பாருங்க, என்னை உங்களுடைய வேலைக்காரர்கள் ஒருவனாக ஏற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி இந்த இளையகுமாரன் அவன் மன்றாடக்கூடிய ஒரு காட்சியை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் கூட நம்முடைய சிந்தனைகள் நிமித்தமாக நம்முடைய வாழ்க்கை சீரழிந்து கொண்டு இருக்கலாம். ஆண்டவரை விட்டு நாம் வழி விலகி சென்றது நிமித்தமாக நம்முடைய வாழ்க்கை மிக மோசமான ஒரு சூழ்நிலையில் இருக்கக்கூடியதாக இருக்கலாம். ஆனால் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையை மாற்ற வல்லவராய் இருக்கிறார். கர்த்தர் நம்முடைய சிறை இருப்பை மாற்ற அவர் வல்லவராய் இருக்கிறார். அதை நாம் முழுவதுமாக விசுவாசிக்க வேண்டும். பிரியமானவர்களே, அவர் சொல்லுகின்றார் எரேமியா 33ஆம் அதிகாரத்திலே 3ஆம் வசனத்திலே, என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். ஆம், நாம் கர்த்தரை நோக்கி கூப்பிடும் பொழுது அவர் நாம் அறியாததும் எட்டாததுமான பெரிய காரியத்தை நம்முடைய வாழ்க்கையிலே அவர் செய்வார் என்று வேதம் சொல்லக்கூடியதை பார்க்கிறோம். இந்த வேத வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது ஆண்டவருடைய அழைப்பு நமக்கு என்ன என்று பார்க்கும் பொழுது, ஆண்டவரை விட்டு ரொம்ப தூரத்திற்கு நீங்கள் இந்த இளையகுமாரனை போல சென்று விட்டு இருக்கலாம். இந்த இளையகுமாரனுடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது தந்தைக்கு எதிர்த்து நிற்க அவன் தீர்மானித்தான், சிந்தித்தான், அப்படியே அவன் செய்தான். பணத்தை எடுத்து செல்ல தீர்மானித்தான், அப்படியே அவன் செய்தான். செலவழிக்க தீர்மானித்தான், அப்படியே அவன் செய்தான். பன்றியை மேய்க்க தீர்மானித்தான், அப்படியே அவன் செய்தான். தகப்பனிடத்திற்கு திரும்ப வர வேண்டும் என்று தீர்மானித்தான், அப்படியே அவன் வந்தான். அப்பொழுதுதான் அவனுடைய வாழ்க்கை மாறினது என்று பார்க்கிறோம். தவறான எண்ணங்களை சிந்திக்கும் பொழுது அவனுடைய வாழ்க்கை தவறாக சென்றது. சரியான சிந்தனைகளில் அவன்
அழைத்து செல்லப்படும் பொழுது அவனுடைய வாழ்க்கை சரியாக சென்றதை நம்மால் பார்க்க முடிகின்றது. இன்று நம்முடைய வாழ்க்கையில் கூட நாம் சரியாய் சிந்திக்குவோம் என்றால், சரியான காரியங்களை சிந்திப்போம் என்றால் நம்முடைய வாழ்க்கை மாறும். கர்த்தர் சொல்கிறார், ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியத்தை செய்வேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். உங்கள் வாழ்க்கை அவ்வளவுதான், இதுக்கு மேல் ஒன்றுமில்லை என்று நீங்கள் நினைக்கிறீர்களா வாலிபர்களே? ஆண்டவர் சொல்லக்கூடிய காரியம், உன் வாழ்க்கையிலே நான் பெரிய காரியத்தை செய்வேன். 6ஆம் வசனம் வாசிக்கும் பொழுது, இதோ நான் அவர்களுக்கு சௌக்கியமும் ஆரோக்கியமும் வரப்பண்ணி அவர்களை குணமாக்கி அவர்களுக்கு பரிபூர்ண சமாதானத்தையும் சத்தியத்தையும் வெளிப்படுத்துவேன். கர்த்தர் சொல்லக்கூடிய ஒரு காரியம், உன் வாழ்க்கையில் சௌக்கியத்தையும் ஆரோக்கியத்தையும் நான் வரப்பண்ணுவேன். உன்னுடைய கட்டுகளை நான் நிச்சயமாகவே கட்டுவேன், உன்னுடைய நோய்களை குணமாக்குவேன் என்று சொல்லக்கூடியதை பார்க்கிறோம். எதற்காக இதையெல்லாம் ஆண்டவர் சொல்லுகிறார் என்று பார்க்கும் பொழுது, நீங்களும் நானும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதற்காக அவர் சிலுவையிலே மரித்தார், சிலுவையை சுமந்தவராக இருந்தார் என்று நாம் பார்க்கிறோம். ஆம், அந்த தேவன் தான் என்று நம்மை பார்த்து சொல்லக்கூடிய ஒரு காரியம், உன் வாழ்க்கையில் எவ்வளவோ தூரம் நீ சென்றிருந்தாலும், என்னை விட்டு எவ்வளவோ தூரத்தில் நீ இருந்தாலும், ஆண்டவர் சொல்லக்கூடிய ஒரு காரியம், என்னை நோக்கி பார், என்னிடத்தில் திரும்பி வா, உன்னுடைய சிந்தனைகளை சரியான சிந்தனைகளாய் நீ வைத்துக்கொள் என்று ஆண்டவர் சொல்லக்கூடியதை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, ஏசாயா புத்தகத்தை நாம் வாசிக்கும் பொழுது அவனுடைய வார்த்தை இவனமாக சொல்லக்கூடியதை நாம் பார்க்கின்றோம். ஏசாயா 55ஆம் அதிகாரத்திலே முதல் வசனம், ஓ தாகமாய் இருக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் தண்ணீர் அண்டைக்கு வாருங்கள், பணம் இல்லாதவர்களே நீங்கள் வந்து வாங்கி சாப்பிடுங்கள், நீங்கள் வந்து பணமும் இன்றி விலையும் இன்றி திராட்சரசம் பாலும் கொள்ளுங்கள். அவனுடைய வார்த்தை சொல்கின்றது, தாகமாக இருக்கிறவர்களே என்னிடத்தில் வாருங்கள், பசியாக இருக்கிறவர்களே என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு உங்களுடைய தாகத்தை தீர்ப்பேன், உங்களுடைய பசியை தீர்ப்பேன். இந்த உலகத்தின் இன்பத்தை தேடி ஓடி ஓடி அதிலே நீங்கள் ஏமாற்றம் தான் அடைந்து கொண்டு இருக்கிறீர்கள். உண்மையான அன்பை தேடி ஓடி ஓடி அதிலே ஏமாற்றம் தான் அடைந்து கொண்டு இருக்கிறீர்கள். ஆனால் இங்கே கர்த்தர் உங்களை அழைக்கிறார், உங்களுடைய வாழ்க்கையை மாற்ற அவர் அழைக்கிறார். அவரால் மாத்திரம் எங்களுடைய வாழ்க்கையை மாற்ற முடியும் என்பதை நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். 2ஆம் வசனம், நீங்கள் அப்பம் இல்லாததுக்காக பணத்தையும் திருப்தி செய்யாத பொருளுக்காக உங்கள் பிரயாசத்தையும் செலவழிப்பானேன். நீங்கள் எனக்கு கவனமாய் செவி கொடுத்து நலமானதை சாப்பிடுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமா கொழுப்பான பதார்த்தத்தினால் மகிழ்ச்சியாய் இருக்கும். இன்று நாம் செலவழிக்கக்கூடிய ஒவ்வொரு காசும் ஒவ்வொரு பணமும் வீணாக செலவழித்து கொண்டு இருக்கிறோம் என்று வேதம் சொல்லக்கூடியதை பார்க்கிறோம். அதாவது இந்த உலகத்திலே நாம் சம்பாதிக்கக்கூடிய எல்லா காரியமும் ஒரு நாள் அழிந்து போய்விடும். ஆகையால் தான் வேதம் சொல்லக்கூடிய ஒரு காரியம், எது நிலையானதோ அதை தேடி செல், எது நிரந்தரமானதோ அதை தேடி செல். அப்படி என்றால் யார் இந்த உலகத்தில் நிரந்தரமானவர் என்று பார்க்கும் பொழுது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. இன்று நாம் அவரை தேடி செல்ல வேண்டியதாக இருக்கிறது என்று பார்க்கிறோம். நம்முடைய சிந்தனையை கர்த்தரை நோக்கி நாம் செலுத்தும் பொழுது, கர்த்தரை நோக்கி நாம் பயணம் செய்யும் பொழுது நம்முடைய வாழ்க்கை மாறக்கூடியதாக இருக்கிறது என்று பார்க்கிறோம். 8ஆம் வசனத்திலே, ஏசாயா 55:8ஆம் வசனத்திலே, என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்ல என்று கர்த்தர் சொல்கிறார். பூமியை பார்க்கலாம் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கலாம் என் வழிகளும், உங்கள் நினைவுகளை பார்க்கலாம் என் நினைவுகளும் உயர்ந்திருக்கிறது. நம்முடைய சிந்தனைக்கு நிச்சயமாகவே நம்முடைய சிந்தனை காட்டிலும் பெரிய சிந்தனை ஆண்டவர் வைத்திருக்கிறார். நம்முடைய எண்ணங்களும் சிந்தனைகளும் அவருக்கு முன்பாக ஒன்றுமே இல்லை. நம்முடைய வாழ்க்கையிலே அவர் ஒரு பெரிய திட்டத்தை வைத்திருக்கிறார். ஆகையால் நம்முடைய சிந்தனைகள் எண்ணங்கள் எப்பொழுதுமே கர்த்தரை நோக்கி இருக்கட்டும். ஆண்டவரே, உம்முடைய சித்தம் என்னவோ அதை செய்யும் என்று நாம் ஜெபம் செய்வோம். கண்களை மூடி ஜெபம் செய்வோம். நேசிக்கிற அன்பின் ஆண்டவரே, இந்த நேரத்தில் கூட இந்த செய்தியை கேட்ட அனைவரும் இந்த கருத்தில் சமர்ப்பிக்கிறோம். அப்பா, அவர்களோடு கூட கர்த்தர் நீர் பேசினதுக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். விசேஷமாய் வாலிபர்களோடு கூட கர்த்தர் நீர் பேசினதுக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். அப்பா, இந்த இளைய குமாரனை போல நாங்கள் உம்மை விட்டு வழி விலகி சென்று கொண்டு இருக்கிறோம். எங்களை கண்ணோக்கி பாருங்க. உம்முடைய பாதத்திலே நாங்கள் திரும்பி வர உமக்கு சித்தமானதை செய்ய கிருபை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தினால் கேட்கிற எங்கள் பிதாவே, ஆமீன்.